சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போலாமா? போலாம். நீ போப்பா, நான் பின்னாடி வரேன். போ. வாங்க வாங்க. காலியான டீ கிளாஸ் எவ்வளவு நாள் வேலை வச்சிருப்பீங்க? ஆசை கொடுத்து கிளம்புங்கடா. இதான் காரு தான். இதான் நம்ம காரு. தள்ளுறீங்களா? காரா? இவர் எதுக்கு? அது இந்த காரை உருட்டி விளையாடுறதுக்கு. வண்டி தள்ள வந்திருக்காரு. அவ்வளவுதான். இல்ல, கொரோனா வைரஸ்லாம் ஏற்கனவே போயிருச்சு. மாஸ்க் எதுக்கு? எதுக்கு? சீனால இருந்து வந்த வைரஸ் போயிருச்சு. ஆனா சிட்டில இருந்து வந்த வைரஸ் ஒண்ணு இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அது கையையும் காலையும் உடைச்சு என்னைக்கு இந்த ஊரை விட்டு அனுப்புறேனோ அன்னைக்கு தான் மாஸ்க கலட்டுவேன். அதனால கேர்ஃபுல்லா இரு. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். வைரஸ் காலை உடைக்கிறத பத்தி சொன்னேன். புரியலையே. இப்ப புரியாது, போக போக புரியும். என்னவோ. சரி சரி, வளவலன்னு பேசாதீங்க, காரை தள்ளுங்க வாங்க. எது காரத்தல்லவ? உங்களுக்கு எல்லாம் காரத்தள்ளதுக்கு எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? உங்களுக்கு என்ன, வண்டி ஸ்டார்ட் ஆகணும் அவ்வளவுதானே. எனக்கு டிரைவிங் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் போய் வண்டியை தள்ளுங்க, நான் ஸ்டேரிங் பிடிக்கிறேன். மனசுலாயே? ஆர் யூ ஷூர்? சோர்லாம் காலையில சாப்பிட்டேன். அது இல்ல பாஸ், நீங்க ஓட்டுவீங்கல்ல? நான் 70 எருவ மாட்டேன் ஏர்ல பூட்டி ஓட்டுவேன். இந்த 7 பேர் உட்கார வண்டி ஓட்ட மாட்டேன். போயா, போய் தள்ளு. போ போ. ஓகே ஓகே. நான் வேணா எதனா? இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே மாலினி, நான் பாத்துக்கிறேன். பாஸ் நீங்க போய் உட்காருங்க பாஸ். போங்க பாஸ். போங்க போங்க, போய் தள்ளுங்க. போங்க உள்ள உட்காருங்க. மாலினி வாங்க. மாலினி வாங்க. போமா போ. எப்ப பார்த்தாலும் சந்தேக கண்டோடே பாக்குறீங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. ஹலோ மேடம், அந்த பக்கம் போங்க. ரெடி பாஸ்? ரெடியா? தள்ளியா? ரொம்ப வேலை பேசிட்டு இருக்காத. ஏண்டா ஏலியா கூட்டு வந்து ஊர் சுத்துற? தள்ளுறா, நல்லா தள்ளு. கமான் தள்ளுங்க. சார், என்னையா? காரை கீர்ல போட்டு கிளட்ச் அமுக்குங்க சார். எது கிளட்சா? பாஸ் வேகமா தள்ளும் போது ரிலீஸ் பண்ணிடுங்க கிளட்ச. கிளட்ச் கிளட்ச் கிளட்ச். சார், அது எங்க சார் இருக்கு? கிழிஞ்சது. யோ 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 பாஸ், டிரைவிங் தெரியும்னு சொன்னீங்களே. அது ஒண்ணும் இல்ல சார், நான் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டி பழக்கம், அதனாலதான் கேட்டேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த லெஃப்ட் லாஸ்ட்ல அமுக்குங்க. அமுக்கிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. அமைக்கிறேன் சார். அமுக்குங்க பாஸ். ஏய் பாஸ் பாஸ். யோ டேய் நில்றா. என்ன போயிட்டே இருக்கா? போய்டா. ஏய் நிப்பாட்றா. மாவனே மாட்னியா? சார், வண்டியை திருடிட்டு போறான் சார். ஆமா, திருடிட்டு போறான். மாஸ்க் போட்டப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. வாங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாங்க. இரு கூல் டவுன். நான் சொல்றேன், இருங்க. வாங்க வாங்க வாங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வாங்க. அட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்க. மேம் வாங்க மேம், வந்து உட்காருங்க. உட்காருங்க. சார், காரை திருடிட்டு போறான், உட்கார சொல்றீங்க? ஐயோ, காரெல்லாம் திருடிட்டு போக முடியாது. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. சிட், கம் ஆன், சிட். உட்காருங்க. அட உட்காருங்க. சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்ட்டு இங்க வந்து உட்கார்ந்து. போலீஸ் ஸ்டேஷன் தானே போகணும். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி கார் அது. அதுல 3 கிலோமீட்டருக்கு மேல டிஸ்டன்ஸ் போக முடியாது. அதுக்குள்ள நான் இங்க ஒரு ஸ்விட்சை தட்டுனா அங்க இன்ஜின் ஸ்டாப் ஆயிடும். பாக்குறீங்களா? அப்ப சீக்கிரமா ஆஃப் பண்ணுங்க சார். ஆஃப் பண்றேன். இங்க பாருங்க, இத ஓபன் பண்ணி இத அமுக்கணும். இதுல இங்க வண்டி இங்க போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா? போயிட்டு இருக்கா? இப்ப நம்ம இன்ஜின் செலக்ட் பண்ணி ஆஃப். ஐயோ, என்ன பாருங்க, வண்டி நின்னுச்சா? என்ன அதுவா நின்னுச்சு? தெரியுதா? ஆமா சார். அவ்வளவுதான். ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் போணுமா? வேண்டாம் ஐயோ, இது வேற ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. ஐயோ, பாதிக்கப்பட்ட அந்த 2 பேரும் நம்மள ஃபாலோ பண்ணி வந்தா அசால்ட்டா மாட்டிக்குவோமே. ஐயோ, எப்படி இதை ஸ்டார்ட் பண்றது தெரியல. பெட்ரோல் காலி ஆயிடுச்சா? ஆக்சுவலி நம்ம வண்டி ரொம்ப தூரத்துல இல்ல, இதோ இங்கதான் 750 மீட்டர்ஸ் தூரத்துல தான் இருக்கு. அவ்வளவுதான். அந்த திருடனால எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. என்னடா இது,
நல்லா வந்த வண்டி இப்படி நடுத்தெருல நின்னு போச்சா? இந்த ஊர் எல்லையை தாண்டி ஓடிடலான்னு பார்த்தா இது ஊர் எல்லைக்குள்ளே கேட்டு போட்டு நிக்குதா? இது என்ன ஆடா மாடா அசால்ட்டா ஓடின்னு போறதுக்கு? இது எப்படி ஓட்டணும்னு வேற தெரியலையே. வண்டி அப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். நொங்கு நொங்குன்னு நடந்தாத்தான் அவனுக்கு புத்தி வரும்.